மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எஸ்ஐயா புத்தகம் 29வது அதிகாரம் 17 24 முடிய அதில் மிகச்சிறப்பாக 18வது வசனம். அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தையை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிலிருந்தும் மைய இருளிலிருந்தும் விடுதலை ஆகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவர் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ராயேல் தூயவர் அகமகிழ்வர். அன்பார்ந்தவர்களே, காது கேளாரோ ஏட்டுச் சுருளின் வார்த்தை கேட்பர். இதுவரை இந்த காது கேளாது என்பது நாட் லிசனிங் டு தி வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய சப்தத்தை கேட்காதோ. அதுதான் ஏட்டுச் சுருள். கடவுளுடைய வார்த்தையை கேட்பர். கடவுளுடைய வார்த்தையை கேட்பார்கள். பார்வையற்றின் கண்கள் காரிருள் மைய இருளில் வாழ்வில் இதயத்தில் இருள். அதுதான் இயேசு சொல்லுகிறார், நானே ஒளி, உலகிற்கு என்னை பின் செல்லுகிறவன் இருளில் நடவான் ஜீவ ஒளியை கொண்டு. பார்வை பெறுது ஆண்டவரை பார்க்கும் பாக்கியத்தையும் ஆண்டவருடைய சப்தத்தை கேட்டு இதயத்தில் உணர வாய்ப்பு கிடைக்கும். எப்பொழுது இதோ இவர்கள் எருசலேமிலே அடிமைகளாக இருந்து திரும்பி வந்து உண்மையான தேவனை கண்டுகொண்ட போது இதோ அவருடைய வாழ்வு என்றும் இறைவனுடைய சப்தத்தை கேட்கவும் இறைவனுடைய பிரசன்னத்திலே தாங்கள் ஒளி பெறவும், காரிலிருந்து விடுதலையாகி பார்வை பெறும்போது ஒளியை பெறுகிறார். வெளிச்சம் தெரியும், வழி தெரிகிறது, பாதை தெரிகிறது, நம்பிக்கை வருகிறது, ஆறுதல் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தருகிறது. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற நாம் சோர்ந்து போயிருந்தால், பலவீனத்தில் இருந்தால், இருளில் இருந்தாலும், அவமானத்தில் இருந்தாலும், இதே 22 வசனத்தில் 27 சொல்லுகிறார், இனி யாக்கோப்பு மானக்கேடு அடைவது. யூ வில் நாட் பி டிஸ்கரேஜ்ட். மானக்கேடு அடைவதில் முகம் வெளியேறி போவதில்லை, முகம்லாம் மாறி போய் வேதனையாக மாறி. இனி மானக்கேடு அடைவதில்லை, முகம் வெளியேறி போவதில்லை. மாறாக ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் பெற்றவர்களாக இருப்போம். நம்பிக்கைக்குரிய ஆண்டவரே, உம்முடைய வருகையினால் எங்களுடைய இருளிலிருந்து எங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வார். உம்முடைய சப்தத்துக்கு நாங்கள் செய்யும்படுத்த ஒவ்வொரு நாள் எங்களுடைய வாழ்விலே என்பது வல்லமை ஆற்றலை பெற்று என்பது ஒளியில் நடக்க எங்களுக்கு கிருபை தருகிறார். நல்ல பிதாவே, ஆமென்.